வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். ரைஸோடு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் புளி மசியல். இது கத்திரிக்காயை வந்து சுட்டு பண்ணுறது. அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டு புளி, சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், இது 3 தான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. இது புளி போட்டு செய்யறதுனால நீங்கள் 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செய்கிற அளவு வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். மாதிரி ஒரு கத்திரிக்காய் பெருசாக 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது பெருசுலேயே கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால 6 எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக இருந்தால் நீங்கள் 4 கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த பெரிய கத்திரிக்காய் வரும், இவ்வளோ பெருசு சொரக்காய் மாதிரி, அது வந்து எடுத்திங்கன்னா 1 மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் மேலே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் இல்லை ஏதோ ஒரு குக்கிங் ஆயில் வச்சு இப்படி நல்லா தடவிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் நான் தடவி வச்சுருக்கேன். இதை அடுப்பில் சுட்டு பண்ணால் தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பர்னர் மேலே டைரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் சொத்தை இல்லாத கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க. சொத்தை இல்லாமல் வாங்கினாலும் மறுபடியும் நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு அரை நிமிஷம் கழித்து அப்படியே திருப்பி இந்த காம்பை பிடிச்சி திருப்பி விட்டுக்கலாம். காம்பு சின்னதாக இருந்துச்சுன்னா சில சமயம் அந்த சுடும்போது கட் ஆகிடும். நீங்கள் ஒரு ஊசி ஏதாவது வச்சு அதில் குத்தி திருப்பிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே சுட்டுருச்சு. இது காய் சின்னதாக இருக்கிறதுனால ஈஸியாக சுட்டுரும். கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக இருந்தால், நான் இந்த நாட்டு கத்திரிக்காயிலே பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்படி சுற்றி திருப்பிக்கலாம். சப்போஸ் இந்த காம்பு இது மொத்தமாக இருக்குது, இது கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஊசியில் குத்தி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா எந்த பக்கமும் இந்த மாதிரி வேகாமல் இருக்கக்கூடாது. நல்லா அந்த கருகினா தான் வந்து தோல் உரிக்கிறதுக்கு வரும். வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கூட நீங்கள் ஒரு ஊசி எடுத்து இப்படி குத்துனீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இந்த பக்கம் வரைக்கும் வருது பாருங்கள். அப்போனா கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கம் இது கழுவுறதுக்கு உப்பு தண்ணியே பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு பவுல் மாதிரி. ஏன்னா இது ஆறுனா தான் உரிக்க முடியும். இதில் எடுத்து இதை போட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் சுட்டதை சாம்பல் மாதிரி பறந்து பர்னர்லாம் வந்துச்சுன்னா அதை அடைச்சிக்கும். கத்திரிக்காய் சுட்டோன்னே சிம்பிள் தான். இந்த ஸ்டாண்டை எடுத்துட்டு நீங்கள் அதை சும்மா வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு துணியை வச்சு, ஈர துணியை வச்சு இந்த சாம்பல்லாம் லேசாக தொடச்சிருங்க. ஊதுனாவே போகிற மாதிரி தான் இருக்கும். பர்னர் தொடச்சிட்டிங்கன்னா அடைச்சிக்காது. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டது நல்லா ஆறிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஆறி போயிடும். இப்போ இதை எடுத்துட்டு இந்த பல்ப்பை வேஸ்ட் பண்ணாமல் மேல் தோல் மட்டும் ஒரு லேயராட்டம் வரும் அந்த தீஞ்சு போடுறது. அதை அப்படியே நீங்கள் உரித்து எடுத்துடலாம். இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த தீஞ்ச பீஸை இல்லாமல் வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா அந்த தீஞ்ச பீஸ் வந்துருச்சுன்னா அந்த குழம்பு தீஞ்ச ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நம்ம உளிச்சாலும் இந்த குட்டி பீஸ் நம்ம கையில் இந்த இதுலாம் ஒட்டிகிட்ருக்கோம். இன்னொரு பவுலில் போட்டு, இதுலேயே போடாமல் இன்னொரு பவுலில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பீஸ் கூட இல்லாமல் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தனியாக. இந்த மாதிரி குட்டி பீசஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு கத்திரிக்காயும் மேலே சொத்தை இல்லைனாலும் சிலது வந்து உள்ளே வந்து சொத்தை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஏதாவது சொத்தை இருந்தால் அந்த பார்ட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு கத்திரிக்காயும் நல்லாவே பிரித்து வகுந்து விட்டு நல்லா பார்த்துருங்க. சொத்தை இருந்துச்சுன்னா ஃபுல் கத்திரிக்காய் போட வேணாம். இதில் எதுவுமே சொத்தை இல்லை. சொத்தை இருந்தால் அந்த பீஸ் மட்டும் இப்படி இது பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி கட் பண்ணும்போது சொத்தை இருந்தால் அந்த இடம் மட்டும் கட் பண்ணுவோம்னா அந்த மாதிரி அதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் சொத்தை இல்லை. இதை சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த பல்ப்பை. அப்படி இல்லைன்னா வந்து கையாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் சுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம், சொத்தையெல்லாம் இல்லாமல் பார்த்து. இந்த கருப்பு தீஞ்ச பீஸும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஒரு பீஸ் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி க்ளீனாக பண்ணிக்கணும். இல்லைன்னா ஒரு தடவை பைப்பில் கழுவிட்டு கூட அப்புறம் மசிச்சுக்கோங்க. இது வந்து 1 கப் அளவு இருக்கும் இந்த மசிச்சது. நெல்லிக்காய் சைஸ் புளியை 4 தடவை கரைச்சி பல்ப் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. சின்ன வெங்காயம்னா இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இந்த பல்ப் எவ்வளோ இருக்கோ அதே அளவு கூட போடலாம். நான் இப்போ ஒரு 15-20 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. வரமிளகாய் தான் இது ஃபுல்லாக காரத்துக்கு. ஒரு 4-5 மிளகாய் உடச்சி விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க.
கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இதுக்கு பொடி வந்து வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. பல்ப்பு வந்து நல்லா மசிச்சு விட்டு இந்த புளி கரைச்சி வச்ச தண்ணியில் வந்து போட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏதாவது நார் மாதிரி சில கத்திரிக்காயில் வரும், அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமுக்கு செய்யும்போது இந்த மாதிரி நார் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மட்டும் நீங்கள் கையால் எடுத்துக்கலாம். ரொம்ப எடுக்க வேணாம், ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். மீதியெல்லாம் குட்டி குட்டி பீஸாக பண்ணி விட்ருங்க இந்த புளியில். இப்போ ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு சின்ன ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் வெங்காயம் பிடிக்குன்னா இன்னும் கூட அதிகமாக போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்க்குலாம் மஞ்சள் பொடி கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்புறம் நம்ம இந்த கத்திரிக்காய் புளி தண்ணியில் கரைச்சி வச்சோம்ல, இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். மஞ்சள் பொடியை வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் வதக்கிட்டு இதை ஊற்றிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஆரம்பிச்சு ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும், அந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்துருச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை, கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வரமிளகாய் வந்து நல்லா கொதிக்கும் போது அந்த காரம்லாம் இதில் இறங்கிடும். பொடி போடாட்டி கூட நல்லா கரெக்டாக இருக்கும் காரம். நீங்கள் காரம் அதிகம் வேணால் வரமிளகாய் இன்னும் 2 சேர்த்தி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது புளி போட்டிருக்கறனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.